இதுல வந்து இந்த சோலார் பிளெக்ஸ் சக்ரா, அதுல அளிப்பு அப்டின்னா, அதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு அத டீட்டெயிலா பார்க்கணும்னா, நான் வந்து அத சக்ரா சிஸ்டத்துல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அ ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கி எந்திரிக்கிறப்ப, நம்மளுக்கு முந்தின நாள் தேவையில்லாத விஷயங்கள் வந்து மாறி, அழிஞ்சு, ஒரு புது நாள் தொடங்குது இல்லையா? அதுல ஆரம்பிச்சு 5 வகையான அளிப்பு சொல்வாங்க. உங்களுக்கு டீட்டெயிலா பார்க்கணும்னா அதுல பாருங்க. ஸோ நம்மளுடைய தேவையில்லாத விஷயங்கள் ஃபில்டர் ஆயி அழிஞ்சு, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள், நம்மளோட ஹையஸ்ட் குட் அத வந்து அதோட ஃபங்ஷன் ஆகுறதுக்கு தேவையான விஷயங்கள மட்டுமே அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு, தேவையில்லாத விஷயங்கள் அழியணும். ஓகேவா? அந்த அழிப்புக்குரிய ஒரு தத்துவமா தான் வந்து இந்த ருத்ர தத்துவம். ருத்ரன், சிவன் அப்படின்ற சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு சக்ராக்குமே ஒரு கடவுள் அதுல சொல்லியிருப்பேன். அது எல்லாமே தத்துவங்கள். நான் ஹிந்துயிசத்துல ஒவ்வொரு ஃபங்ஷனாலிட்டியும் ஒரு தத்துவமா சொல்லி அதுக்கு ஒரு உருவம் குடுத்து வச்சிருக்காங்க. அது வந்து மக்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக.